பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சுகன்யா இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வராங்க. குமார் இருந்துட்டு சித்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு அவகிட்ட சொல்லிட்டேங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராஜி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் புத்தியே வந்தது. அது மட்டும் இல்லை, ஜெயிலில் இருக்கிற போது நல்லாவே நான் அனுபவிச்சிட்டேன். யோசனை பண்ணியும் பார்த்துட்டேன். அரசி என்னை உண்மையாக லவ் பண்ணா. ஆனால் நான் தான் அவளை லவ் பண்ணுற மாதிரி அவளை நான் ஏமாற்றிட்டேன். அதுக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு நீங்கள் சொல்லிடுங்க சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அரசியை நான் உங்க கூட தான் அனுப்பி வச்சேன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. என்கிட்ட அவங்க யாருமே சரியாக பேசுகிறதே இல்லை. அத்தாச்சியும் சமய சந்தர்ப்பம் பார்த்து என்னை குத்தி குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் போய் அரசிக்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன்னா அவ்வளோதான், என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க. இல்லை அந்த வீட்டை விட்டு கூட என்னை நிரந்தரமாக துரத்தி விட்டுருவாங்க. ஏற்கனவே நான் ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த வாழ்க்கையும் நான் தொலைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சித்தி ப்ளீஸ் சித்தி, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அரசிக்கிட்ட போயிட்டு யார் இல்லாத அந்த நேரத்தில் குமார் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான். அவன் செஞ்ச எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க சொன்னான். இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அரசி இருந்துட்டு நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அரசி சுகன்யா கிட்ட சத்தம் போட்டு பேசுகிறாங்க. பழனி வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சுகன்யா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.